இந்த கட்டுப்பளவத்த பிரச்சனை பெரிய கேஸானதா வருமா? காலமாக ரேடியோவில் அங்கே கர்ஃப்யூ போட்டிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபேஸ்புக்கை பிளாக் பண்ணிட்டானுங்க. எந்த செய்தியும் அறியவும் வழி இல்லாமல் இருக்குது. இது கொஞ்சம் மோசமான காலம் தான். கவனமாக இருங்க எல்லாரும். நம்மளை பிள்ளைலன்னா ஏன் சும்மா பயப்படணும்? இந்த நாட்டில் எத்தனை உயிர்கள் அநியாயமாக பழிக்கப்பட்டதுன்னு நீங்களும் பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கும் சில பேர் உயிரோடு இருந்தீங்களா இல்லை செத்தாங்களான்னு தெரியல. நீங்கள்லாம் சின்ன ஆக்கள், நல்லா வாழணும். நீங்க சொல்றது உண்மைதான் ஐயா. நானும் நுவானும் இதை பத்தி ஊர்ல கதைச்சிட்டு இருக்கிற விஷயங்களை சொல்லத்தான் வந்தேன். பயங்கரவாத தடுப்பு சட்டம்னு ஒன்று நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேனே தவிர விளக்கம் இல்லை எனக்கு. பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்றது இலங்கையில பயங்கரவாத வேலைகளை நிப்பாற்றத்துக்கு தற்காலிக ஏற்பாடுகளை செய்யறதுக்கான சட்டம். இலங்கையிலேயோ இல்ல இலங்கைக்கு வெளியிலேயோ அவங்களோட தொடர்புடைய தனிநபர்கள் இல்ல குழுக்கள் சட்ட விரோத செயல்களை தடுப்பதற்கான இந்த சட்டம் தான் இது. பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை நடவடிக்கைகள் சட்டம் மூலம் 2005 திருத்தப்பட்டதானே எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ நாம் இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாத சின்ன பிள்ளைகள் தானே. அந்த காலத்தில் நாட்டில் யுத்தமும் நடந்துட்டு இருந்ததா அறிஞ்சிருக்கேன். ஆமா, இந்த பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை நடவடிக்கைகள் சட்டம் மூலம் மக்களை பாதுகாக்க கொண்டு வரப்பட்டது தான். 1979 தான் பயங்கரவாத தடை சட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஆமா பாய், நீங்க சொன்னது சரிதான். அந்த நேரத்தில் ஒரே நாள் அது நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டு வாதம் செய்யப்பட்டு தற்காலிகமாக ஒரே நாளிலே நிறைவேற்றப்பட்டது. அதன்படி அது குறிப்பிடுறது என்னவென்றால் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் அதிகாரிகள் வாரண்ட் இல்லாமல் ஆட்களை கைது பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சந்தேக நபரை நீதிமன்றத்துக்கு முன்னால் கொண்டு வராமல் 18 மாதத்துக்கு தடுக்க வைக்கக்கூடிய உரிமம் இருந்துச்சு. இவரை பல பேர் பல வருஷமா விசாரணைக்காக விளக்கம் மறியல் இருந்தாங்கன்னு நானும் எங்கேயோ பார்த்தேன். ஆமா, இந்த விவரங்கள் மூலமா அறிஞ்சது நிறைய பேர் காவல்ல இருக்கும் போது ரொம்ப மோசமா தாக்கப்பட்டிருந்தாங்க. இந்த சித்திரவையில் அவங்க சொல்றதை வச்சுதான் அவங்க நிரபராதியா தப்பு செஞ்சவளான்னு முடிவெடுக்கப்படும். 1979 கவர்மெண்ட்டை மாற்ற வெளிக்கிட்டு எதிர்த்து பல விதமான குழுக்கள் மேலத்தான் முதல்ல இந்த சட்டம் பாவிக்கப்பட்டது. பிறகு 1982 நிரந்தரமாக்கிட்டானுங்க. ஸ்ரீலங்கா அரசு என்னத்தான் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை சர்வதேச சட்டங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்துவோம்னு வாக்கு கொடுத்துட்டு இருந்தாலும் இன்னும் அது ஒழுங்கா மாறுன்னு தெரியல. இன்னைக்கும் இந்த சட்டம் தப்பான முறையில மக்களை வரைமுறை இல்லாம கைது செய்யறதுக்கு ஒரு சாக்கா பயன்படுது. இது இப்ப நேர்மையா விசாரிக்கிற உரிமையை மீற மாதிரி தான் இருக்கு. பிறகு 2021 ஒரு சில சீர்திருத்தம் செய்யப்பட்டுச்சு தானே இல்லையா? ஆமா, ஜனவரி 2021 இலங்கை அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தில் 6 திருத்தங்க வர்த்தமானில வெளியிட்டது. ஆனா இந்த புது மாற்றங்கள் முதல்ல இருந்த ஒரு சிக்கல்ல இன்னும் சரி செய்யல. சட்டத்துக்குள்ள தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஆக்கள்ல மனித உரிமை மீறல் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. அந்த திருத்தங்களுக்கு பிறகு இந்த சட்டத்துல கைதிகளை 18 மாதங்கள் வரை எந்த குற்றச்சாட்டும் இல்லாமல் தடுத்து வைக்கலாம். பாதுகாப்பு அமைச்சர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் உரிமையின்றி கருத்து சுதந்திரம் மற்றும் கூட்டமைப்பு சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும் தன்னிச்சையான உத்தரவை பிறப்பிக்க முடியும். வாக்குமூலங்களை நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிறப்பு ஆதார விதிகளை கொண்டுள்ளது. நிர்பந்தத்தின் கீழ் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது என்பதை நீதிமன்றத்தில் நிரூபிக்க ஒரு சந்தேக நபர் மீது சுமை சுமத்தப்படுகிறது. ஜாமீன் வழங்கும் நடைமுறையின் விதிகள் தெளிவாக இல்லாததால் சில கைதிகள் ஜாமீனும் வழங்கப்படுவதில்லை. 1980 நம்ம நாடு சிவில் அரசியல் உரிமைகள் தொடர்பான சர்வதேச மாநாட்டுக்கு ஒப்புக்கொண்டது தானே. ICCPR சித்திரவத மனசாட்சி இல்லாம கேவலமா நடத்தப்படுறது எல்லாம் இல்லாம மாநாட்டில் காட்டப்பட்ட உரிமைகளுக்கு ஏத்த மாதிரி விசாரிக்க நம்ம நாடு கடமைப்பட்டு இருக்கு. அதன்படி நாட்டு குடிமக்களுக்கு சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பிற்கான உரிமை, தேவையற்ற தாமதம் இன்றி விசாரணைக்கான செய்யும் உரிமை, கருத்து சுதந்திரம், அமைதியாக ஒன்று கூடுவதற்கான உரிமை மற்றும் சங்கம் அமைக்கும் உரிமை எல்லாம் தாரத்துக்கு இலங்கை அரசாங்கம் ஒப்புக்கொண்டிருக்கு. அது மட்டுமில்ல, சித்திரவதை, கொடூரமான மனசாட்சி இல்லாத, இரக்கமில்லா, மோசமாக நடத்தப்படுறது மற்றும் தண்டனை ஆகியவற்றிலிருந்து இளைஞர்கள் பாதுகாக்கப்படுவதற்கு இலங்கையிட்ட அரசியலமைப்பு கடமைப்பட்டிருக்கு. இதில் ரொம்ப முக்கியமானது, யாரையும் சும்மா காரணம் இல்லாமல் கைது செய்யவோ தடுத்து வைக்கவோ தண்டனை கொடுக்கவோ முடியாது. இந்த சட்டத்தின்படி வாரண்டை முன் வைக்காமலே கைது செய்யலாம். ஒரு நாளும் இல்லை, எங்களை வந்து கூட்டி போனாலும்
அதுதான் அர்த்தம். இந்த சட்டத்தின்படி கைது செய்யப்படுவதற்கான காரணம் சந்தேக நபர்களை கூட சொல்லப்படல. அது மட்டுமில்ல, குற்றம் சாட்டப்பட்டவர்களும் அவங்களோட குடும்பமும் அடிப்படை பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு போறது கூட அனுமதி தரதில்ல. கைது செய்யப்பட்டவங்களை வச்சிருக்கிற இடத்தை கூட சொல்றதில்ல. சட்டப்பூர்வ பிரதிநிதித்துவம் வாங்குறது, உடனடியாக நீதிபதியிடம் ஆஜர்படுத்துறது கூட இங்க சரியா நடக்கிறது இல்ல. ரொம்ப கொடுமை என்னன்னா, ஒரு வழக்கறிஞர் உதவியை அனுமதிக்காம இருக்கிறது. நாம நீண்ட கால யுத்தத்தை சந்தித்த நாடு. அந்த காலத்திலேயும் அதற்கு பிறகும் இதுவரை எத்தனை காணப்பட சம்பவம் நடந்திருக்கு. எத்தனை அம்மாமார் தங்களோட பிள்ளைகள் இன்னும் வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நினைச்சு பாருங்க, இவ்வளத்தையும் பேசிட்டு இருக்க நமக்கு நாளைக்கு எப்படி ஒன்று நடந்தா? யோசிக்கவே பயங்கரமாக இருக்குது. பயங்கரவாத சட்டம் பற்றி இவ்வளோ இருக்குது. அமைதியான நாடாக தானே இருக்கும் நாம் உண்மையிலே சுதந்திர நாட்டில் தான் வாழ்கிறோமான்னு நம்மளை நாமே கேட்டுக்கொள்ளணும்.